இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். இன்றைய செய்தியின் தலைப்பு, உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உலகத்தில் ஆண்டவர் மாத்திரமே நம்மை திருப்திப்படுத்த முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் 72 இடங்களில் திருப்தியை குறித்து போடப்பட்டிருக்கிறது. திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு என்று சாலமோன் ஞானி சிலவற்றை பட்டியல் படுத்துகிறார். அதில் கண்டிப்பாக நம்முடைய பெயரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் திருப்தி அடையாத பாதாளம், மலட்டு கர்ப்பம், நிலம், அக்கினி என்று நீதிமொழிகளில் வாசித்தாலும் மனிதர்களும் இன்று எதிலும் திருப்தி அதிகமாக அடைவதில்லை. ஒரு வீடு இருந்தால் இரண்டாவது ஒரு வீடு, ஒரு கார் இருந்தால் இன்னும் ஒரு கார், ஒரு வியாபாரம் இருந்தால் இன்னும் ஒரு வியாபாரம். இப்படியே மனிதன் தனக்கு கிடைத்திருப்பதில் திருப்தி இல்லாத காரணத்தினால், மனதில் ஏற்பட்டிருக்கிற ஆசைகளினால் திருப்தியை தேடி இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு விஷயத்தை எல்லோரும் மறந்து போய்விடுகிறார்கள். அது என்னவென்றால், நம்முடைய திருப்திக்காக பணம், பொருள், பதவி, செல்வாக்கு என்று எல்லாவற்றையும் ஓடி ஓடி போய் தேடி தேடி போய் சம்பாதித்து நமக்கு முன்னால் வைத்துக் கொண்டாலும் அவைகள் எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு ஜீவன் இருந்தால்தான் முடியும். நம் கண்கள் முன்னாலேயே தங்களுடைய மன திருப்திக்காக ஓடிய பல மனிதர்கள் தாங்கள் சம்பாதித்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த உலகத்தில் வெறும் கையாய் போவதை நம் கண்களால் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் கிடைக்கிற வரை கிடைக்கட்டும் என்று திருப்தி செய்யாத பொருளுக்காக மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் இன்றைய தேவை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் திருப்தியாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேண்டும்? நமக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும். அதனால்தான் ஆழமான, கருத்தான, தேவையான ஒரு ஜெபத்தை மோசே ஜெபிக்கிறார். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை எமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்பதுதான் மோசேயின் ஜெபம். ஏன் கிருபைக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் மோசே ஜெபிக்கிறார் தெரியுமா? ஆண்டவரிடமிருந்து பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் பெற்றுக்கொண்டு ஆஹா ஓஹோ என்று ஆடி பாடி கொண்டிருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவர் தன்னுடைய கிருபையை நம்மை விட்டு எடுத்து விட்டால் நம்முடைய கதை முடிந்துவிடும். ஆகவே கண்மலையின் தேன் என்பதே ஆண்டவருடைய கிருபைதான். இந்த உலகத்தில் நம்முடைய நாட்கள் பூவுக்கு ஒப்பாயிருக்கிறது என்பது பலருக்கு இன்னும் தெரியவில்லை, புரியவில்லை. வெளித்தோற்றத்துக்கு புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று என்பதற்கு அடையாளமாக தான் நம்முடைய வாழ்க்கையும் அமைந்துள்ளது. சமீப காலமாக கிறிஸ்தவ கல்லறைகளில் அடக்கம் பண்ணுவதற்கு கூட இடமில்லை. பழைய கல்லறைகளை எல்லாம் அப்புறப்படுத்தினால்தான் புதிதாக மதிப்பவர்களுக்கு இடம் கிடைக்கும். அதனால் பல இடங்களில் பழைய கல்லறைகளை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது இருந்த இடமும் இனி அதை அறியாது என்கிற வேத வசனம் எவ்வளவு உண்மை என்று பாருங்கள். ஆகவே கிருபை என்பது சாதாரணமானதல்ல. ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிற வரைதான் நமக்கு வாழ்க்கை. நம் மீது உள்ள அன்பின் காரணமாக அவர் நம் மீது பாராட்டுகிற கிருபை பெரியது என்பதை உணர்ந்து நாம் மனதில் திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பதை முழுமையாக நாம் உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவருடைய கிருபையால் தான் நாம் திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கிருபை பெரியது. ஆண்டவருடைய கிருபை தான் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த திருப்தியோடு கூட ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து காட்டுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கிருபையால் தான் நாங்கள் நிலை நிற்கிறோம். உம்முடைய கிருபை எங்களுக்கு இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே நாங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம். ஆனால் அழிந்து போகிற காரியங்களுக்காக நாங்கள் ஓடிக்கொண்டு இன்னும் மனதில் திருப்தி இல்லாத மனநிலையிலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உம்முடைய கிருபை எங்களுக்கு கிடைக்கும் போது அந்த கிருபையினால் நாங்கள் திருப்தி ஆவோம் என்கிற நிச்சயத்தோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு கொடுங்க. உம்முடைய கிருபையினால் எங்களுடைய வாழ்க்கையை திருப்தி ஆக்குங்க. உம்முடைய கிருபை இருந்தால் தான் இந்த உலகத்திலே எல்லா காரியங்களையும்
நாங்கள் அனுபவிக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தி ஆக்குங்கப்பா. உம்முடைய கிருபை கொடுக்கிற திருப்தி தான் எங்களுக்கு நிரந்தரமானது. உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.